வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த ஸ்ரீ வெற்றிவேல் குருஜி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும். அது இல்லாமல் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ பரிகார வீடியோ தான் போடுவேன். உங்களுக்கு எல்லா வீடியோவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த பரிகாரத்தை எளிமையான முறையில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் போடுறது தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் நிறைய போடுவேன். நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னே செய்யலாம். செஞ்சு நிறைய பேர் பலனை அனுபவிச்சுக்கிறாங்க, பலன் கிடச்சிக்குது. நீங்கள் நான் சொல்கிற மாரி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம். அதே போல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் போடுற வீடியோ எல்லாமே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய பெண்கள் இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது எப்படி கேட்குறாங்கன்னா, சாமி நாங்கள் சம்பாரிச்சின்னு வர பணம் சேர்க்க முடியல, வீட்டில் தங்க மாட்டேங்குது, செலவாகிக்கினே இருக்குது, வீண் விரயத்தை கொடுத்துனே இருக்குது. அதனால் கேட்டதுனால இந்த வீடியோ இப்போ பெண்களுக்காக போடுறேன் நான். இப்போ கணவருக்கு தெரியாமல் 10 ரூபா சம்பாரித்து இப்போ கணவர்கிட்டேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து வைப்பாங்க, சேமிப்பு வைப்பாங்க. அந்த காசு தங்காது, வீட்டில் அவங்களுக்கு தங்காது. அது ஏதாச்சும் ஒரு செலவில் ஈர்த்து போய் விட்டுரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆசை பாசையாக ஒரு பணத்தை சேர்த்து வைக்கலான்னு ஒரு ஆசை இருக்கும், எடுத்து வைப்பாங்க, செலவு பண்ணுறாங்க. எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, குடும்ப செலவு தான் பண்ணுவாங்க, சேர்த்து வைக்க முடியாது. அதனால் இப்போ கேட்டதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். நீ என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற மாரி செய்யுங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான வீடியோ தான், பெண்கள் செஞ்சுக்கலாம். இதை பெண்கள் செய்யும்போது மாதவிடாய் இருந்ததுன்னா, தலை குளிக்கிற வேலை இருந்ததுன்னா செய்யக்கூடாது. அதெல்லாம் முடிஞ்சு ஒரு தலை குளிக்கிற வேலை இருந்ததுன்னா அதில் ஒரு 8 நாள் கழிச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக இருக்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யலாம். செஞ்சின்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் சொல்கிற மாரி நீங்கள் செஞ்சுக்கிங்க. என்ன பண்ணுறீங்க, நல்ல நாளாக பார்த்துக்குங்க. நல்ல நாளாக ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நாளாக பார்த்துக்குங்க. இல்லை வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை, இது போல் டைமாக பார்த்துக்குங்க நல்ல நாளாக. ஆனால் முழுக்க முழுக்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செஞ்சால் தான் பவர் அதிகம். ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு இந்த வாழை இலை இருக்குது இல்லையா, வாழை இலை பச்சை இலை நம்மளுக்கு வேணாம், அந்த இலையிலே காஞ்சி போய் இருக்கணும். இலை காஞ்ச இலையாக நல்லா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா வதங்கின மாரி இருக்கணும். காஞ்சி அப்படியே மொடன்னு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா, அது போல் ஆகணும். பச்சை இலையாக இருக்கக்கூடாது. இது நீங்கள் அப்படி கிடச்சிதுன்னா காஞ்ச இலை இது போல் வாழைத்தோப்பு உங்கள் பகுதியில் எங்கன்னா இருந்ததுன்னா போயிட்டு பாருங்கள். காஞ்சி போன இலை தொங்கும். அதில் நம்மளுக்கு தலை வாழை இலை தான் ஓணும். தலை வாழை இலை முனை இலை ஓணும். நம்மளுக்கு வாழை இலையோட முனை பகுதி நம்மளுக்கு ஓணும். ஒரு அடிக்கு ஒரு அடி இருந்தால் போதும், இல்லை ஒரு 3/4 அடிக்கு நம்மளுக்கு வாழை இலை ஓணும். அதில் காஞ்ச இலையாக இருக்கணும். அப்படி பச்சையாக இருந்தது, பச்சையாக தான் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடையில் இல்லை உங்கள் பக்கத்தில் எதா கழனி காடு இது போல் வாழைத்தோப்பு இல்லைன்னா நீங்கள் கடைக்கு போங்க. கடைக்கு பண்ணிங்கன்னா வாழை இலை விற்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு எங்களுக்கு ஒரு வாழை இலை கொடு, நீங்கள் வாங்கிக்கலாம், படைக்கிறதுக்கு ஏதாவது இதுக்கு வாங்கிக்கலாம். ஆனால் தலை வாழை இலை தான் ஓணும். நீங்கள் வாங்கி என்ன பண்ணுறீங்க, அந்த இலையை காய வச்சுங்க. நெய்லே காய வைங்க, வெயிலில் காய வைக்கக்கூடாது. நெய்லில் காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் அந்த பச்சை தன்மை இருக்கக்கூடாது. இப்போ ஒரு மாதிரியே பழுத்து ஒரு மாதிரியே கலர் மாறினதுக்கப்புறம் தான் இதை செய்யணும். அதுபோல் நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணுறீங்க, எடுத்து வச்சுருங்க. எடுத்து நெய்லில் வச்சுருங்க, அது மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 9 1 ரூபா காயின் நம்மளுக்கு வேணும். 9 1 ரூபா காயின். அப்படி 9 1 ரூபா காயின் அது இரும்பு கலந்த மாரி இருக்கும். அது மந்தமாக வேலை செய்யும் உங்களுக்கு. அதுபோல் காசு 5 ரூபா காயின் பித்தளை காயின் கிடச்சிதுன்னா அதில் 9 காயின் எடுத்து வச்சிங்க. 1 ரூபா காயினில் செஞ்சால் மந்தமாக வேலை செய்யும். திரும்ப சொல்கிறேன், 1 ரூபா காயினில் செஞ்சிங்கன்னா மந்தமாக வேலை செய்யும். பித்தளை காயின் 5 ரூபா காயினில் 9 காயின் அதுபோல் இருந்து எடுத்து வச்சிங்கன்னா நல்லா பவராக வேலை செய்யும். இது உங்களுக்கு எதில் உங்கள் விருப்பம் படுறீங்களோ, உங்களுக்கு எது கிடைச்சா எடுத்து செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். 5 ரூபா கிடைச்சாலும் செஞ்சுக்கலாம், இல்லை 1 ரூபா காயின் கிடைச்சாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த காயின் என்ன பண்ணுறீங்க, 5 ரூபாவா 1 ரூபாவா, இது என்ன பண்ணுறீங்க, எடுத்து என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் போட்டு அலம்பிடுங்க. அலம்பி 9 காயினை எடுத்து நல்லா நேரில் காய வச்சுருங்க. தொடச்சி காய வைக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அலம்பிட்டு பன்னீர் ஊற்றி அலம்பிட்டு எடுத்து காய வச்சிடணும். நேரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம்
9 ஏலக்காய் வேணும். 9 ஏலக்காய், நெல்லை ஏலக்காவை பிஞ்சியாக இருக்கக்கூடாது, மொத்தனை ஏலக்காவாக நெல்லை ஏலக்காவாக இருக்கணும். அதுபோல் வந்து 9 ஏலக்காய் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்து கிராம்பு. கிராம்பு வந்து நம்மளுக்கு அதில் ஒரு 9 பீஸு, அந்த கிராம்பில் வந்து 9 கிராம்பு நம்மளுக்கு வேணும் பீஸு. அப்படியே எண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் வந்து அந்த கிராம்பு வந்து உடஞ்சி போன மாரி ஒரு மாதிரி புட்டுக்கு நிற்கிற மாரிலாம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு கிராம்பு எடுத்து பார்க்குறீங்களா, நீட்டாக இருந்த மேலே முக்கு மாரி வருது இல்லையா, அதோ போல் எல்லா கிராம்பும் இருக்கணும். அதுபோல் கிராம்பை பார்த்து 9 கிராம்பு எடுத்து வச்சிங்க. 9 1 ரூபா காயின் இல்லை 5 ரூபா காயின், இதில் ரெண்டுத்தில் எது கிடச்சாலும் 9 எடுத்து வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் 9, நம்மளுக்கு வந்து கிராம்பு 9, இதை எடுத்து வச்சிங்க. இது 3 பொருள். அதுக்கப்புறம் வந்து இந்த இலை நல்லா காஞ்சிடுச்சான்னு பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு வந்து வெள்ளை கலர் துணி நம்மளுக்கு வேணும். வெள்ளை கலரு காட்டன் துணியாக வேணும். சின்னதாக ஒரு 3/4 அடி இருந்தால் போதும். 3/4 அடிக்கு இல்லை 1 அடி அகலத்தில் வந்து கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஆனால் காட்டன் துணியாக இருக்கணும். சாதா இந்த பாலிஸ்டர் துணி அதுபோல் துணியெல்லாம் போடக்கூடாது. வெள்ளை கலராக இருக்கணும். மீதி கலர்லாம் போடக்கூடாது. அதுபோல் வெள்ளை கலராக பார்த்து எடுத்து வச்சுக்க. யூஸ் பண்ண துணியாக இருக்கக்கூடாது, புது துணியாக இருக்கணும். அதுபோல் வந்து புது துணியாக எடுத்தாந்து என்ன பண்ணுறீங்க, அந்த துணியை வந்து தண்ணியில் போட்டு அலசி நல்லா அதில் ஒரு மாதிரி மொளமொன்னு இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் போட்டு அலசி நல்லா கசக்கி என்ன பண்ணுறீங்க, நெல்லில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அந்த வாழை இலையை வைங்க. இதை வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் சரி, இல்லை செவ்வாய்க்கிழமை செஞ்சாலும் சரி, காலையில் செய்யணும். காலையில் தூங்கி அந்தோடனே பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும். இதை செய்யும்போது கூட யாரும் ஹெல்ப்புக்கு வச்சிடக்கூடாது. யாராக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருந்தவங்களாம் சரி, இல்லை வெளியாளாக இருந்தாலும் சரி, இந்த முடித்து நீங்கள் கட்டுறீங்க இல்லையா, கட்டும்போது வந்து கூட யாருமே வச்சிடக்கூடாது. கூட வந்து வச்சுன்னு செய்யக்கூடாது. அதே போல் செய்யறதையும் எல்லாருக்கிட்ட சொல்லக்கூடாது. யாருக்கு இதுக்கு தான் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது, பலிக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து கூட யாரையும் வச்சுன்னு செய்யக்கூடாது. அப்படியே என்ன பண்ணுறீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா குளிச்சுட்டு நல்லா வாசனை வாசனை திரவியம் உடம்புல தடவிக்கின்னு, ஜவ்வாது மாரி இருக்குது இல்லையா, அதெல்லாம் தடவிக்கலாம். தடவிக்கின்னு என்ன பண்ணுறீங்க, விளக்கு ஏற்றி வச்சுக்கிங்க. விளக்கு ஏற்றி வச்சிக்கின்னு வச்சு எடுத்து கொளுத்தி வச்சுக்கிங்க. நல்லா வாசனையாக இருக்கணும், கம்மன்னு. அந்தளவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இதை செஞ்சிடணும். இந்த முடிச்சு செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவராக இருக்கும், பலனை கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு இந்த வாழை இலையை வந்து தாம்பாளத்தட்டு, பூஜை ரூமில் தாம்பாளத்தட்டு ஆரத்தி பண்ண வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தாம்பாளத்தட்டு மேலே இந்த வாழை இலையை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த 5 ரூபா காயின் இல்லை 1 ரூபா காயின், இந்த ரெண்டில் எது வச்சுக்கிறீங்களா அதில் வந்து அந்த 9 காயின் அதில் வைங்க ஃபஸ்ட்டு. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஏலக்காவை எடுத்து அதில் போடுங்க. 9 ஏலக்காய் அதில் இருக்கணும். அதே போல் 9 கிராம்பு அதை எடுத்து அதில் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, ரவ்வோண்டு பச்சை கற்பூரம், கட்டிகள் இந்த சாதா கற்பூரம்லாம் போடக்கூடாது, நம்ம இது ஏற்றுறோம். அது போல் பச்சை கற்பூரம் என்ன பண்ணுறீங்க, ரவ்வோண்டு எடுத்து நுமுட்டி அந்த இது மேலே போட்டுருங்க. அந்த ஏலக்காய் நீ வச்சுக்கிறீங்க இல்லையா பொருள்லாம், அதில் போட்டுருங்க, நுமுட்டி போட்டுருங்க. போட்டு ரவ்வோண்டு ஜவ்வாது அதில் கொட்டுருங்க. கொட்டி என்ன பண்ணுறீங்க, அப்படியே எடுத்து அந்த வாழை இலையில மடித்து நல்லா டைட்டாக அப்படியே பொட்டலை மாரி உருட்டிக்கிங்க. ஒரு பால் சைஸுக்கு ஆக்கி, சின்னதாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு முடிச்ச பொட்டலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா ஒண்டியாக அந்த இலை கிழிக்கூடாது, கிழியாத அளவுக்கு போட்டு நல்லா அமுக்கி என்ன பண்ணுறீங்க, ஒண்டியாக ஒரு பந்து மாரி சின்னதாக ஆக்கிங்க. ஆக்கி என்ன பண்ணுறீங்க, இந்த வெள்ளை துணியை கீழே போட்டு அந்த துணி மேலே இதை வச்சு என்ன பண்ணுறீங்க, மடக்கி நல்லா நூலை போட்டு, வெள்ளை கலர் நூல் போட்டு தான் கட்டணும், கலர் நூல்லாம் போட்டு கட்டக்கூடாது. வெள்ளை கலர் நூலை போட்டு நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க. கட்டி என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சு என்ன பண்ணுறீங்க, அது ஒரு 3 நாளைக்கு வச்சு பூஜை பண்ணுங்க. 3 நாளைக்கு வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ, இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த தெய்வத்தோட நாம மந்திரம் சொல்லி நீங்கள் ஒரு 3 நாளைக்கு பூஜை பண்ணிக்கலாம். இப்போ காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் செய்கிறீங்களா, அந்த முடிச்சு செஞ்சு என்ன பண்ணுறீங்க, அப்போ அது செஞ்சு அந்த பூஜை ரூமில் வச்சு அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சுருங்க. அந்த முடிச்சில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அது கற்பூரத்தை கொளுத்தி ஒரு ஆரத்தி பண்ணிவிடுங்க. ஆரத்தி பண்ணி நல்லா வேண்டிங்க, நாங்கள் இதை வைக்கிறோம், பணம் காசு சேரணும், நல்லா வந்து பணம் வசியத்தை கொடுங்க, பணம் வளர்ச்சி அடையணும்னு நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டி என்ன பண்ணுறீங்க, அப்படியே விட்டுருங்க. அது ஒரு நாள் ஆச்சா, மறுநாள் காலையில் ஒரு நாள் அது அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்து அதுக்கு ஒரு ஆரத்தி பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று கவிச்சு சாப்பிட்டுட்டு இதை செய்யக்கூடாது. அதே போல் வந்து மாதவிடாய் இருந்தால் இதை செய்யக்கூடாது. எப்படின்னா சொல்கிறது புரியுதுங்களா, மாதவிடாய் இருந்தால் இந்த பரிகாரம் செய்யக்கூடாது. மாதவிடாய் முடிஞ்சு 8 நாளுக்கு அப்புறம் செய்யலாம். அதே போல் வந்து கவிச்சு சாப்பிட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது, இந்த முடிச்சு கட்டக்கூடாது. அப்படி கவிச்சு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது கவிச்சு சாப்பிட்டு செஞ்சிங்கன்னா பலிக்காது, கொஞ்சம் இது
உங்களுக்கே தெரியும் கவிச்சி சாட்டு செய்யக்கூடாதுன்னு. அதுபோல் பார்த்துக்குங்க. அதே போல் கணவன் மனைவி ஒன்றா இருந்து செய்யலாமான்னு கேட்டால் அதுபோல் இருந்து செய்யலாம், இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னா, நீங்கள் வந்து குளிச்சுட்டு காலையில் தூங்கி அந்த உடனே அது போல் இருக்கிறீங்களா, இருந்துட்டு என்ன பண்ணுறீங்க, தலையில் எண்ணெய் வச்சு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முடிச்சு ரெடி பண்ணலாம். இது ஒன்றும் இது கிடையாது. அப்புறம் வந்து நீங்கள் இதை செஞ்சு 3 நாள் பூஜை பண்ணுறீங்களா, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எடுத்து உங்களோட பட்டு புடவை, இப்போ நீங்கள் வந்து புடவை வச்சுருப்பீங்க இல்லையா பீரோவில், அந்த பீரோ கீழே இந்த முடிச்சு என்ன பண்ணி அப்படியே எடுத்து போயிட்டு அந்த துணி நல்ல துணியாக இருக்கணும், பட்டு துணியாக இருக்கணும், அது கீழே வச்சுருங்க. அதே போல் வந்து ஒரு நிறைய கூட செஞ்சு வச்சுக்கலாம், ஒரு 4-5 முடிச்சு கூட செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் சமையல் கட்டு இருக்குது இல்லையா, சமையல் செய்கிறீங்களே அந்த இடத்துல வந்து கடுகு டப்பா வச்சுருப்பீங்க பாரு, அந்த கடுகு டப்பாவில் ஒரு முடிச்சு செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பூஜை ரூம்லேயே ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அதுபோல் வந்து அந்தந்த இடத்துல செஞ்சு வச்சுன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான வீடியோ தான் இது. பெண்கள் வந்து ரகசியமாக இதை செஞ்சுக்கலாம். இதை வந்து செய்கிறது வந்து யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. பிறரை வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்கின்னு செய்யக்கூடாது. இதை எடு அதை எடு, இதெல்லாம் இது சரி பண்ணு, இதை எடுத்து இதில் வையின்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தெரியாமல் செய்யணும், ஆனால் வந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் செய்யணும். அப்போ தான் வந்து பலனை கொடுக்கும், பலிக்கும் இந்த பரிகாரம். இது வந்து அந்த காலத்தில் எல்லாமே செஞ்ச ஒரு பரிகாரம் தான். அந்த காலத்தில் வந்து பெண்கள்லாம் வந்து வயசானவங்களாம் வந்து இதை வந்து செஞ்சு அவங்க வந்து நல்ல ஒரு பலனை அனுபவிச்சுக்கிறாங்க, நல்ல ஒரு பலன் கிடச்சிக்குது. அதை வந்து நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை வந்து செஞ்சு இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னா யோசனை பண்ணக்கூடாது. நீங்கள் செஞ்சு வைக்கிறீங்களா அது மாட்டும் இருக்கலாம். நீங்கள் எங்கன்னா வெளியில் போகிறீங்க, அந்த புடவையை எடுக்கணும், இப்போ பட்டு புடவை கீழே வைக்கிறீங்க இல்லையா, புடவையை எடுக்கணும்னா எடுங்க, அதை பற்றி தப்பில்லை. அந்த புடவையை எடுத்துகிட்டு வேறு புடவை, அந்த பட்டு புடவை மாரி சாதா புடவை இருக்குது இல்லையா, அதில் வச்சுருங்க. அந்த முடிச்சை எடுத்து வச்சுட்டு நீங்கள் மட்டும் புடவை கட்டி போகலாம். அதே போல் வந்து போயிட்டு வந்து நல்லா துவைச்சி காய வச்சு எடுத்து மடித்து பீரோவில் வைக்கும்போது அந்த முடிச்சு எடுத்து அதில் வச்சிடணும். வச்சிங்கன்னா நல்லா வந்து பணம் காசு உங்களுக்கு நல்லா சேர ஆரம்பிக்கும். நீங்களே உணரலாம் சேர்றது. பெண்கள் வந்து சேர்த்து வைக்கிற பணம், சேமிக்கிற பணம் தங்கம். இப்போ எவ்வளோ பேர் வந்து 10 ரூபாய் எடுத்து, இப்போ கணவருக்கு தெரியாமல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, கணவருக்காச்சே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருந்தா நம்மளுக்கு யூஸ் ஆகணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு செலவுக்கு எடுத்து கணவர்கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கிடுவாங்க. ஆனால் வீண் செலவுலாம் பண்ண மாட்டாங்க, குடும்பத்து செலவு தான் பண்ணுவாங்க. இப்போ இருந்தாலும் பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இந்த முடிச்சு பரிகாரம். இதை வந்து நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் வருங்க. நன்றி, வணக்கம்.